சொல்றாங்க சார். நன்றி சொல்றதுக்காக கூட நாங்க வந்து இளையராஜா சார் போய் மீட் பண்ணுவோம், சொல்லுவோம். அப்போ நாங்க எப்படினாலும் அவங்க நன்றி சொல்லும்போது ஒரு போட்டோ போடுவோம். அந்த போட்டோ கூட போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது எதனால? அது இன்டர்நேஷனலா இருக்கக்கூடிய ஒரு ரூல். இப்போ அமிதாப் பச்சன் சார் வாங்கியிருக்காங்க, இந்தியாவில் நிறைய பேர் அந்த மாதிரி வாங்கிருக்காங்க. என்னை பற்றி செய்திகளை போடக்கூடாது, ஏன்னா தவறான திரிதலோட வருது. அதே மாதிரி ஏஐல எடுக்கும்போது நம்ம முகமே இல்லாம ஒரு காமெடியா இப்படி போகுது. அது மாதிரி அசிங்கப்படுத்திக் கொள்ள வேண்டாமேங்கிறதுக்காகவும் ஏஐக்கு நம்ம அடிமையானோம்னு சொன்னா நம்ம மூளை வேலை செய்யாது. ஏஐல போய் நம்ம அடிமையா போயிட்டோம்னா, போன்ல நீங்க போயிட்டீங்கன்னா உங்க மூளை வேலை செய்யாது. பாத்தியா நான் பண்ணிருக்கேன் நீங்க காட்டிக்கலாமே தவிர அது ஏஐ பண்ணது, அதுக்கும் உங்க பேருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஆகவே ஏஐ நம்ப கூடாது. நம்ம மூளையில அது மாதிரி கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அது அங்க கொடுத்துட்டு ஓசியா இப்ப ஓசியா கொடுப்பாங்க, பின்னால வரும் பொறுங்க, பின்னாலும் நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? சந்தோஷம். சொல்லுங்க. நாங்க எங்களுக்கு இருக்கிற வேலையில் நீங்க வந்து என் கூட ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இருந்து பாருங்க. என்னென்ன வேலைகள்ல மாட்டிக்கிறோம், என்னென்ன கதைகளை கேட்கிறோம், என்னென்ன அட்வைஸ் கொடுக்குறோம், என்னென்ன வேலைகள்ல உட்காந்துருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதுக்கிடையில இதுல கவனம் செலுத்துறோம்னா எங்க கவனம் வேற மாதிரி போயிடும். அண்ணனே சொன்னாங்கல்ல, நான் எல்லாம் நம்ப மாட்டேன், நான் வந்து நானா என்னுடைய திங்கிங்ல அது என்னன்னா, நீங்க ஒரு டியூன் அதுல கொடுக்குறீங்கன்னு வைக்கலாம், இதை கம்போஸ் பண்ணா அது வந்துடும். அப்ப உங்களுக்கு புதுசா நம்ம ஏதோ ஒரு மொழியில பண்ணிட்டேன்னு உங்களுக்கு காலர் தூக்கி விடுவீங்க. அது உங்க மூளை இல்ல, உங்க மூளையில உருவாகல, அது அங்க அவங்க கொண்டு போய் அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான். நம்ம மூளைய கடைசி வரைக்கும் நம்ம மூளையில வரக்கூடிய விஷயங்கள் தான், எழுத்துக்கள் தான், பாட்டு தான், குரல் தான் நிக்குமே தவிர மற்றவர்கள் நிக்காது. அது வேற மாதிரி போயிடும். அதனால நம்பாதீங்கிறதுக்காக அந்த மீட்டிங் இல்ல, நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். அது மாதிரி ஏஐல வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது எல்லாருக்குமே நீங்களே பார்க்கலாம். சில நேரத்தில் காமெடியா இருக்கு, உருவம் கரெக்டா இருக்கு, மற்றபடி சிரிக்கும் போது வேற யாரும் மாதிரி பேய் மாதிரி தெரியுது, அந்த மாதிரி இருக்கு. அது சரியாகணும். அது மாதிரி அதை கேவலப்படுத்துறதுக்காக பல பேர் யூஸ் பண்றாங்கிறது பரவிட்டு வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் மேல இருந்து ஷாருக் கான்ல இருந்து அமிதாப் ஜில இருந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் பிரஸ்ல என்ன வந்து இதை பற்றி எழுத வேண்டாம், எங்களோட அனுமதி இல்லாமல் இது பண்ண வேண்டாம், இந்த மாதிரி பிரஸ் மீட்ல பண்ணா போதும். மற்றபடி வேற எதுவும் வேண்டாம்னு சொல்றதுக்காக தான் அது வந்திருக்க தவிர இன்டர்நேஷனல் ரூலை ஃபாலோ பண்ணதான் அண்ணன் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்காங்கிறது உங்களுக்கு செய்தி. வேற